அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஒரே யாவரும் கேளீர். வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி நான் வந்து சவுதியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் முழுக்க சவுதியில் நர்சிங்க்கு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எந்த மாதிரி பிளேசஸில் வந்து நமக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நர்சிங் தமிழா அப்படின்ற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நர்சிங் ரிலேட்டட் கண்டென்ட் நிறைய நம்ம ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நர்சிங்க்கு ஹாஸ்பிட்டல் செக்டரில் இங்கே நிறையா வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் செக்டர் உள்ளே போயிட்டா அப்படின்னா எம்ஓஹெச் எம்ஓடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல்லாம் நிறையா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், லைக் ஐசியூ, வார்டாக இருக்கட்டும், ஓடி அண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பொதுவாக ஹாஸ்பிட்டல்ஸில் நமக்கு என்ன மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக போய் ஜாயின் பண்ணலாம், ப்ளஸ் ஒரு சார்ஜ் நர்ஸாகவும் ஆகலாம். ஆனால் சார்ஜ் நர்ஸ் அப்படின்றது எடுத்த உடனே நம்ம போய் ஆகிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. இட்ஸ் டேக் சம் டைம். ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ 15 இயர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சார்ஜ் நர்ஸ் அப்படின்ற ஒரு போஸ்டிங் தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சேலரியும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அவ்வளோ நாள் மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டாங்க, பட் நிறைய பேர் ஊருக்கும் கிளம்பிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட வருஷம் சம்பாதிச்சுட்டு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஓஹெச் எம்ஓடின்னு சொல்லியிருந்தேன். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போனீங்க அப்படின்னா நல்ல சேலரி, பட் 2030 குள்ளே தான் இந்த வேக்கன்சிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பெருசாக வேக்கன்சி இருக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல, எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இம்பேக்ட் ஆகுன்றது தெரியல. பட் இட் டேக்ஸ் டைம். அது வரைக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க வரைக்கும் வந்து சம்பாதிக்கிறவங்க சம்பாரிச்சிக்கலாம். ஓகேங்களா? லைக் இந்த எம்ஓடி அண்ட் எம்ஓஹெச் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரில் அண்டரில் வந்துடும். ஓகேங்களா? அதில் வந்து உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் உள்ளே இருந்துடலாம். பட் இப்போது அப்கமிங்கில் நிறையா ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் ஸ்கில்டு நர்சஸ் தான் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் என்ன டேரெக்டாக சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தேவை அப்படின்னா அவங்கள ஹையர் பண்ணி உங்களை கண்டினியூ பண்ணி வச்சுப்பாங்க. இல்லை வேணாம், இல்லை போதும், இல்லை நாங்கள் சவுதி நர்சஸை ஹையர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸைட் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அது ஏதாவது காரணம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளினிக். பொதுவாக கிளினிக் அப்படின்னாலே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் இருக்கும். இங்கே வந்து ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது வச்சு ஒரு கிளினிக்காக வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா ஒரு இஆர் இருக்கும், இல்லை வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு டென்டல் மெயினாக கொடுத்துருப்பாங்க, அண்ட் தென் டெர்மா, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் அங்கே வந்து மேஜராக வந்து அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக பேஷண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் அதுக்கு ஸ்பெசிஃபைடாக வச்சுருக்க நிறைய கிளினிக்ஸ் இங்கே இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாஃப் நர்ஸ்க்குமே இங்கே வேகன்சி நிறையா இருக்குது. இங்கே ஹாஸ்பிட்டலில் கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கிளினிக்ஸ் நிறையா இருக்கும். பட் கிளினிக்கில் வந்து ஃபுல் பிளட்ஜாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எதுவாக இருந்தாலுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் இங்கே இருக்கிற கிளினிக்கில் வந்து வேகன்சிஸ் இருக்குது. பட் சேலரியுமே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். லைக் மினிமம் ஒரு 3500 சவுதி ரியால்லேருந்து 4000 இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஓடி எல்லாம் கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் அதிகமாகவே கிடைக்கும். இங்கே வந்து எஸ்பெஷலி நீங்கள் எந்த மாதிரி ஸ்டாஃப் நர்ஸாக நீங்கள் போகலான்னு பார்த்தீங்கன்னா லைக் டென்டல் அசிஸ்டண்ட்டாக போகலாம், இல்லை டாக்டர் ப்ரொசீஜர் ரூம் அசிஸ்டண்ட்டாக போகலாம். இந்த மாதிரி பேசிக்கான அண்ட் தென் ஓபிடி நர்சஸ், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இங்கே கிளினிக்கில் எஸ்பெஷலி இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இதில் வந்து ஜாப் வாங்கிக்கலாம். தேர்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் நர்ஸ், அதாவது ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இங்கே சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரிஸ் நிறையா இருக்கும், பெட்ரோலியம் பிளான்ட்லாம் இருக்கும். அங்கே வந்து நம்ம நிறைய நர்சஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவாக இருக்கட்டும், அண்ட் தென் இன்னும் நிறையா பப்ளிக் செக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துல வந்து நர்சிங்கோடைய தேவை அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? பட் இது எஸ்பெஷலி யார் அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் நர்ஸ்க்கு தான். இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு வந்துட்டாலே மேல் நர்ஸ்க்கு தான் ஸ்கோப்ஸ் அதிகம். சேலரியுமே கொஞ்சம் ஹையாக இருக்கும். பட் கொஞ்சம் நெகட்டிவ், ஐ மீன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே கலந்து இருக்கும். ஓகேங்களா? இங்கே நர்சஸ்க்கு எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணணும், ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை பேஷண்ட்டுடைய கண்டிஷனை அசஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு பிஎல்எஸ் ப்ரோட்டோக்காலோ இல்லை ஏசிஎல்எஸ் ப்ரோட்டோக்காலோ ஆக்டிவேட் பண்ணுறது. அண்ட் தென் அங்கேருந்து பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு என்ன ப்ரோட்டோக்கால், அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கரெக்டாக பண்ணி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பேசிக்காக வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் இருக்கிற வேலை. ஓகேங்களா? பட் வேலை கம்மி தான், பட் சேலரி கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இன் சம் ஒகேஷன்ஸில் கொஞ்சம் நெகட்டிவ் சைடுமே இருக்கும். நெகட்டிவ் சைடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம 12 ஹவர்ஸ் கண்டினியூஸாக டியூட்டி போடுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நமக்கு பெருசாக வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கோ இல்லை வெளியில் போகிறதுக்கோ டைம் இருக்காது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இது நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான்
நான் சிம்பிளாக கேஸ் அண்ட் ஆயில் ரிஃபைனரின்னு சொல்லிட்டேன். பட் இது இல்லாமல் ஷிப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷிப்ஸ், ஆயில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இல்லை கடலில் வந்து இந்த க்ரூட் ஆயிலெலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்ஜுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிளேசஸில் இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்குது. அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் லைக் சவுதியில் வந்து நியோம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. அங்கே நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கேயுமே வந்து நிறைய நர்சஸ் வந்து ஹையர் பண்ணி மெடிக்கல் சப்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஏரியாலையுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஃபோர்த் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அண்ட் லாங் டேர்ம் கேர் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா மறுவாழ்வு மையம் அப்படின்ற மாதிரி நம்ம ஊரில் சொல்லுவாங்க. லைக் ஏதாவது ஒரு ட்ரக்குக்கோ இல்லை ஆல்கஹால்க்கோ அடிக்ட் ஆகிருந்தாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக இருக்கட்டும், இல்லை சில பேஷண்ட்ஸ் வந்து லாங் டேர்ம் பெட் ரிட்டன், லாங் டேர்மாக வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவ் கேர் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் அங்கே இருப்பாங்க. பட் அங்கே பெருசாக வேலை இருக்காது. பேசிக்காக நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை ஃபிசியோதெரப்பி ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேசிக் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். பட் இங்கே வந்து மோஸ்ட்லாக வந்து மேலுக்கு வந்து மேல் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மேல் ஸ்டாஃப் வந்து கேட்பாங்க. அண்ட் தென் ஃபீமேல் பேஷண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் கேட்பாங்க. பட் இங்கே வந்து இங்கேயுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் கம்பேர் டு ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் கிளினிக் வந்து இது வந்து கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா மினிமலான இது தான் இருக்கும். இதுவும் ஹோம் கேரும் ஒரே மாதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹோம் கேர் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் அண்ட் மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். இது வந்து சிமிலர் டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னே சொல்லலாம். இங்கே இருக்கவங்களுக்கு நம்மளுடைய நர்சஸ்க்கு என்ன ரோல் பெருசாக இருக்க போதுன்னா நம்மள இருக்க மாதிரி தான் சேம் மெடிசன்ஸ் டைம் கொடுக்குறது, அந்த கவுன்சிலிங் கொடுக்குறது, ஒரு சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒர்க் தான் இருக்கும். பட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. பட் இதுவும் ஒன் ஆஃப் தி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம பேசிக்கான குவாலிஃபிகேஷன் வேணால் நம்மளுடைய டிகிரியோ இல்லை டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கலாம். அண்ட் தென் நம்மளுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நமக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி லைக் வேகன்சி இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டி ஹெல்த் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் நர்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி நர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து ரொம்பவே லிமிட்டட் தான் இருக்குது. பட் அந்த மாதிரி இடத்துல மோஸ்ட்லி சவுதி பீப்புள் தான் ஹையர் பண்ணுவாங்க. பட் இன் சம் ஒகேஷன்ஸில் நம்ம லைக் ஃபாரினர்ஸை கூட ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்காங்க, ஒரு சில பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் பார்த்ததில்ல. பட் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் நர்ஸ் அப்படின்னா ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்படுதோ, இல்லை ஏதாவது மைனர் இன்ஜுரியாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பேசிக் சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு அந்த ஒர்க் இருக்கும். இதே யூனிவர்சிட்டி போயிட்டாலுமே சேம் அதே சிமிலர் ஒர்க்ஸ் தான். லைக் வேக்சினேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பேசிக் ஒர்க்ஸ் தான் இருக்கும். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் லிமிட்டட், வெரி வெரி லிமிட்டட். இது எஸ்பெஷலி சவுதி பீப்புளுக்கு தான் இங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கேர். அதாவது இங்கே சவுதியில் ஹோம் கேர் பெருசாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து மோஸ்ட்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டில் தான் வந்து போய் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பாங்க. கவர்மெண்ட் ரூல் படியுமே வெளியில் வந்து ஒரு சில மெடிசன்ஸாக இருக்கட்டும் பேசிக் வேணால் இது பண்ணலாம். பட் கொஞ்சம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன், கிரிட்டிக்கல் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது கிளினிக்கில். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க. பட் சின்ன சின்ன கிளினிக்லாம் வந்து இங்கே வந்து அந்த ஒரு ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்கல. ஓகேங்களா. அப்படின்னும் போது இங்கே ஹோம் கேர் அப்படின்றது வந்து பெருசாக இருக்காது. ஆனால் பட் இதுவே ஒரு ஹாஸ்பிட்டல், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸை லாங் டேர்ம் கேரில் வச்சுருப்பாங்க. லைக் ஹோம் கேரில் என்ன பண்ணுவாங்களோ அதே பேஷண்ட்டை கொண்டுட்டு போய் ஒரு லாங் டேர்ம் கேரில் வச்சுருப்பாங்க. அவங்க முடியாமல் ஒரு வென்டிலேட்டர்லையோ இல்லை பைப்பாப்லையோ இல்லை லாங் டைமாக ஏதோ ஒரு பெட் ரிட்டனாக இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாமே லாங் டேர்ம் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு யூனிட் போட்டு செப்பரேட்டாக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷலைஸ்டு சென்டர்ஸ் இருக்கும். லைக் டயாலிசிஸ் யூனிட்டாக இருக்கட்டும், அண்ட் தென் கார்டியாக், ஆன்காலஜி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், சர்ஜரிஸ், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில கிளினிக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. இது சிமிலர் டு கிளினிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நர்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் எஸ்பெஷலி அவங்க யாரை ஹையர் பண்ணுவாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நிறையா நாலேஜ் இருக்குது, லைக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். லாஸ்ட்டாக எஜுகேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊர்லலாம் காலேஜஸ்லாம் இருக்கும்ல, அங்கே காலேஜில் போய் பார்த்தா ஒரு பிரின்சிபல் இருப்பாங்க. எஸ்பெஷலி நர்சிங் காலேஜில் டியூட்டர் இருப்பாங்க. நர்சிங் லைக் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட், ஐ மீன் இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் போஸ்ட்லாம் இருக்கும்ல, சேம் அதே மாதிரி இங்கேயுமே இருக்குது. பட் அதுவுமே லிமிட்டட் தான். பட் அதுலேயுமே நிறையா வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் கஷ்டம் தான் உள்ளே ப்ளேஸ் ஆகுது. பட் உள்ளே ஒன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஏன்னா கிளினிக் வர வேண்டாம் பட் அப்ராடுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியும் கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்லையோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அகாடமிக் ரிலேட்டட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் இட் டேக் சம் டைம். எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வந்ததெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக எங்கெங்கே வந்து எஸ்பெஷலி சவுதி அரேபியாவில் நர்சிங்க்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வேகன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லணும்னு நினச்சா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நான் ஜஸ்ட் அதை தான் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
இதில் ஏதாவது கொஞ்சம் நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கம்மியாக சொல்லியிருந்தாலும் இல்லை இன்னும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறையா நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நர்சிங் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது நர்சிங் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.